டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து தாம் கோரிக்கை மனு அளித்ததால் 100 நாள் வேலை திட்ட நிதி விடுவிக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சினைகளை ஒன்றிய அரசிடம் பழனிசாமி எப்போதும் பேசியதில்லை என்று தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். பணம் வந்ததுக்கு பிறகு நான் இதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன்னு இப்போ சொல்கிறாரு. அது அவர் ஆமான்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இப்போ நான் முதலமைச்சரை பார்க்குறேன்னு வச்சுங்க, கோரிக்கை மனு கொடுத்தா அன்றைக்கே தான் சொல்லுவேன், இன்னென்ன பிரச்சனை சொன்னால் முதலமைச்சரை சந்தித்தேன், இன்னென்ன கோரிக்கை வற்புறுத்தணும்னு. ஒரு வாரம் கழிச்சா சொல்லுவான். இவர் திடீர்னு இப்போ அந்த கோரிக்கை நிறைவேறணுன்னு இப்போ நானும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழுப்பினதே கிடையாது. இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த என்னென்ன கோரிக்கையை நாங்கள் அமித்ஷாவோட வற்புறுத்தணும் என்று சொல்லியிருக்கிறாரோ, இந்த பிரச்சனை சம்மந்தமாகலாம் அவங்க எப்போதுமே இங்கே பேசினதே கிடையாது. திடீர்னு இன்றைக்கி நாங்கள் அந்த கோரிக்கைகளாம் வற்புறுத்தணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பல பிரச்சனைகளில் தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு நிலைப்பாடை தான் அதிமுக எடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.